வணக்கம். தமிழன் செய்தி கலாம். சீர்காழியில் வீடு வீடாக சென்று அதிமுக பெண் கவுன்சிலர் முழுமதி இமயவரம்பன் பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டில் ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள மக்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என நினைத்த அதிமுக பெண் கவுன்சிலர் முழுமதி இமயவரம்பன் தனது சொந்த செலவில் வெல்லம், முந்திரி, திராட்சை, பச்சரிசி, பருப்பு, ஏலக்காய், பிஸ்கட், நெய், மஞ்சள், நாள்காட்டி உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பினை வீடு வீடாக சென்று நேரில் 400 குடும்பங்களுக்கு மேல் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஜெயலலிதா பேரவை மாநில துணை செயலாளர் பொறியாளர் மார்க்கோனி, முன்னாள் எம்எல்ஏ சந்திரமோகன், நகரமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ரமாமணி, ராஜேஷ் மற்றும் கோகுல், சத்யராஜ், பாலு, ராஜசேகர், மதிவாணன், பாலசுப்ரமணியன், பாலமுருகன், விஜயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் அக்ஷய் நன்றி கூறினார்.
சீர்காழி நகராட்சி 21வது வார்டு வனமங்கலம் மற்றும் துறையூர், ஐவேலி, கோல்பத்து மொத்தம் 4 ஏரியாவுக்கு ஒரு 400 குடும்பங்களுக்கு ஒரு 800 ரூபாய் உள்ள பொருள் பொங்கல் பண்டிகை பரிசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று நாங்கள் எல்லாருக்கும் வழங்கினோம். மேலும் இந்த விடியாத திமுக அரசில் இந்த வருஷம் பொங்கல் பரிசு எதுவுமே கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் NPHC கார்டுக்கு வந்து உங்களுக்கு புடவையும் வேஷ்டியும் இந்த ஆண்டு இல்லாமல் இந்த ஆண்டு அதையும் கொடுக்காமல் இருக்காங்க. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2500 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. இன்றைக்கி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 1000 கொடுக்குறேன்னு அறிவிச்சாங்க, கொடுக்கல. இப்படிப்பட்ட நிலையில் பொதுமக்களுடைய நலன் கருதி நாங்கள் ஏதோ கவுன்சிலராக இருக்கோம், அது எதிர்க்கட்சியில் இருந்தாலும் எங்களுடைய சொந்த பணத்தில் இன்றைக்கி எங்களுடைய வார்டு மக்களுக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய அறிவுறுத்தல் முறை இன்றைக்கி இந்த பொருளை நாங்கள் வழங்கியிருக்கோம். நன்றி.